வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்குறது டி எடிட் ஃபுட் சேனல். இன்னைக்கு சூப்பரான ரொம்பவே டேஸ்டான அரேபியன் பாயசம் தான் செய்ய போறோம். இந்த அரேபியன் பாயசம் செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டைலில் ஒரு தடவை பாயசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த தடவை பாயசம் வச்சா இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெய்யில் வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் வறுத்துக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். கடாய் சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 20 முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். முந்திரி லைட்டா கலர் மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அதே நெய்ல 20 உலர் திராட்சை சேர்த்திக்கலாங்க. உலர் திராட்சையை இந்த மாதிரி உப்பி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற அதே நெய்ல 25 கிராம் தோல் இல்லாத நெடக்கடலை சேர்த்திக்கலாம். நிலக்கடலையும் லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயும் சிம்லயும் மாத்தி மாத்தி வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. இப்போ நெடக்கடலை நல்லா கலர் மாறிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 20 பேரிச்சம்பழத்தை உள்ள இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதா பிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். ஒரு நிமிஷம் ஃபுல்லா அந்த கடாயிலே பேரிச்சம்பழத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க.
பேரிச்சம்பழம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இதையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேங்க. பாயசம் வைக்கிற சேமியாவை சின்ன சின்னதா உடைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாயசம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பாயசம் வைக்கிற பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேங்க. 1/2 லிட்டர்ல இருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் பால் சேர்த்திக்கோங்க. பால் நல்லா காய்ச்சிக்கலாங்க. பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம். 50 கிராம் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க, அதை சேர்த்திக்கலாம். வறுத்து சேமியாவை சேர்த்திக்கிறேன். பால்லையே சேமியாவை நல்லா வேக வச்சுக்கலாங்க. பால் ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. சேமியா நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நெய்ல வணக்கி வச்ச பேரிச்சம்பழத்தை சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா சேர்த்திக்கோங்க. 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். ஒரு 1/2 கிலோ வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, நெடக்கடலை எல்லாம் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பேரிச்சம்பழம் நல்லா வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. பேரிச்சம்பழம்லாம் நல்லா குழஞ்சி வெந்துருச்சுங்க. எனக்கு இனிப்புலாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான அரேபியன் ஸ்டைல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் வீட்டில் பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.